எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் ஷாமலா, வயசு 41 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. நல்ல குணமும் நல்ல வசதியும் கொண்டு வரணும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வாரம் கண்டிப்பாக செட் ஆகும்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, ராசியும் 14 விருச்சகம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் 14 அனுஷம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை தான் வரன் பார்த்து வராங்க. இவங்க ரொம்ப சாதுவான கேரக்டர்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ் தான் நம்மகிட்ட வரன் பார்க்க வந்திருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் நல்ல வசதியாக தான் இருக்காங்கம்மா. இவங்க பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்களா, இவங்க பெரிய மாட்டு பண்ணை வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சில சைட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கதான் சொல்கிறாங்கம்மா. இவங்களை கூட பிறந்தாங்க ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சி இருக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் ஒரு கசப்பான அனுபவம் போச்சுன்னு ஃபீல் பண்ணாங்க. அவர் கூட ஒத்து போகலன்னு தனியாக வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன் பார்க்க தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்மகிட்ட வந்திருக்காங்க. ஒரு நல்ல குணம் இல்லை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்லவர் தான் கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்களே மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை விட வேறு என்னதாம்மா வேணும், இவனும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும்னு சொல்லியிருக்காங்கம்மா. உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான். இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. இப்போ அகல்யா வயசு 33 ஆகுது. இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. ராசியும் 14 கண்ணின்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் 14 சித்திரைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் வரன் பார்த்து வராங்களாம்மா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ சொந்தமாக பெட் ஷாப் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இது பண்ணுறதால வேறு வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் இருக்காங்க சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா லேண்ட் புரோக்கராக இருந்திருக்காங்க சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ வயசானதால் வீட்டில் தான் இருக்காங்களா. இவங்க அம்மா டிசைன் போட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்குதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்குதான் சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் ஒரு கசப்பான அனுபவம் பற்றி ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒத்து போகாமல் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க அதை சரி பண்ண பேசலாம்னு ஸ்டெப் எடுத்தாலும் அவர் ஒத்து வரலன்னு சொல்கிறாங்க. அதனால் அது வேண்டாம்னு டிசைட் பண்ணி இப்போ தனியாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா பார்த்துட்டா கூட போதுன்னு சொல்கிறாங்கம்மா. சோஷியல் ட்ரிங்காக இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்மோக்கிங் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்கம்மா. வீட்டோட மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு முக்கியமாக பெட்ஸ் மேலே ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இவங்க பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணி விரும்புகிறாங்கம்மா. கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்து இவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்களால நடந்துக்க முடியும் நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா இவங்க உங்களை மேரேஜ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.